அதிசயமானவரும் அற்புதமான செயல்களினால் தன் மகத்துவத்தை தேசங்களுக்கும் உலகத்திற்கும் தனி மனித ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வெற்றிக்கும் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஆராதனை நாள். இந்த ஆராதனை நாளான இன்று நமது இந்திய தேசம் இதோ இன்றைக்கு குடியரசு தினத்தை கொண்டாடும் ஒரு விசேஷித்த ஒரு நாளாக நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு அதை நாம் கொண்டாடுகிறோம். முன்பு ராஜாக்கள் 500க்கும் மேற்பட்ட ராஜாக்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போது அவர்களுக்கு பிறகு அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் என்றுதான் ஜனங்களை உரிமை இல்லாமல் அடிமைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆகவே லண்டனில் சென்று படித்த இந்தியாவை சார்ந்த சில முக்கிய தலைவர்கள் அந்த இடத்துல இந்த சுதந்திரம் என்ற அந்த தேவனுடைய கட்டளையை உபதேசங்களாக அவர்கள் அறிந்து கொண்டதுனால இந்தியாவுக்கு வந்து அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் நடத்தி அதன் விளைவு இந்தியா சுதந்திரம் அடைந்தது. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட இந்தியா முழுவதும் அநேக மாநிலங்களையும் அநேக பட்டணங்களையும் இந்த குட்டி குட்டி ராஜாக்களை பிடித்து வைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த ராஜாக்களுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு தனி மனித ஒருவன், எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் நாட்டு மக்களே ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுக்கும் அந்த உரிமை கொண்டு வரப்பட்டது. அதுதான் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கும் இந்த தேசத்தை குறித்து சர்வத்தை உண்டாக்கிய தேவனாகிய கடவுள், தேசங்களை உண்டாக்கிய தேவனாகிய கடவுள், மனிதர்கள் இந்த தேசங்களை ஆளுகை செய்யும்படி சட்டங்களை திட்டங்களை கொடுத்த தேவனாகிய கடவுள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் இந்த தேசத்தை பற்றி அவர் சொல்லும் செய்தி என்ன? யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேவ ஜனங்களான கிறிஸ்தவ ஜனங்கள் நமது நாடு சுதந்திரம் அடைய அவர்கள் ஜெபித்தார்கள், போராட்டங்களிலும் பங்கேற்றார்கள். இன்றைக்கு இந்த நாடு பெற்ற சுதந்திரத்துக்கு தக்கபடியே எல்லா ஜனங்களுக்கும் சமமான ஒரு உரிமை, ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு உரிமை, எல்லா இனத்தாருக்கும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் எந்த விதமான விரோதங்களோ குரோதங்களோ சாத்தானுடைய வஞ்சகமான தந்திரமான செயல்பாடுகளோ ஒருவர் ஒரு விரோதியாக்கும் நிலைமைகளோ குடியரசு தேசத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. உயர்ந்தவர்கள் உயர்ந்து கொண்டே தாழ்ந்தவர்கள் தாழ்ந்து கொண்டே போவது என்பது குடியரசு தினத்தின் அர்த்தம் அல்ல, அது அசிங்கம். ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்தில் குடியரசு நிலையை கொண்டாடும் நாம் இன்றைக்கு அந்த உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற படிப்பினில் இந்த நாடு சீரழிந்து இருப்பதை காணலாம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, கர்த்தர் மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு சபையாரும், ஒவ்வொரு பெரியோரும் சிறியோரும் குழந்தைகளும் நமது இந்திய தேசத்தில் பிரிவினைகள் ஒழிய வேண்டும், ஜாதி வெறி ஒழிய வேண்டும், மத வெறி ஒழிய வேண்டும். வளர்ந்தவர்கள் வளர்ந்து கொண்டே போவது, தாழ்ந்தவர்கள் தாழ்ந்து கொண்டே போவது, மிக தந்திரமாக அவர்களை தாழ்த்தி கொண்டே போவதெல்லாம் அந்த சாத்தானுடைய சதிகளெல்லாம் உடைக்கப்பட வேண்டும், ஒழியப்பட வேண்டும். இந்தியாவில் எல்லோரும் குடியரசின் ஜனங்கள், எல்லோருக்கும் எல்லா உரிமையும் உண்டு, எல்லோருக்கும் எல்லா சுதந்திரம் உண்டு, எல்லோருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு, எல்லா செயல்களும் உண்டு. எல்லோரும் இந்த நாட்டின் மன்னர்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரும்
இந்தியாவின் மன்னர்கள். இதுதான் குடியரசு தினத்தினுடைய உண்மையான அர்த்தம். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளாகி நாம் தான் அதற்காக ஜெபிக்க வேண்டும். சர்வலோகத்தை ஆளுகை செய்கிற பரலோக தேவன் நித்திய ராஜாவான கர்த்தராக இயேசுவின் சமூகத்தில் இன்றைக்கு ஜெபிக்கிற நாள். நமது இந்திய தேசத்தில் உள்ள எல்லா பிரிவினைகள் ஒழிய வேண்டும், எல்லா வாக்குவாதங்கள் ஒழிய வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் ஒழிய வேண்டும். எல்லோருக்கும் எல்லா நன்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டும். இந்திய தலைவர்கள் தெய்வ பயத்தோடு அவர்கள் இந்தியாவில் ரட்சிக்கப்பட்ட தலைவர்களாக மாற வேண்டும். உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி என்று மனித குலத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்த கட்டளையை கடைபிடித்தாலே போதும். இந்தியாவில் உயர்வு தாழ்வு பேதங்கள்லாம் மறையும். ஜாதி வெறி மதவெறி என்ற பிசாசின் செயல்களெல்லாம் மறையும். எல்லோரும் சமமாய் சந்தோஷமாய் சகோதரர்களாய் சகோதரிகளாய் சொந்த பந்தங்களாய் எல்லோரும் கடவுளுடைய அருள் பெற்று வாழ முடியும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே எல்லாரும் இந்த நாளில் நமது இந்திய நாட்டில் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் போதனை, உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி, 2 ஆடை உள்ளவன் இல்லாதவனுக்கு ஒன்றை கொடுக்கட்டும், தாழ்ந்தோர்களை உயர்த்துங்கள், கட்டப்பட்டவர்களை விடுவியுங்கள், தள்ளப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துங்கள், உங்களை எளியோருக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் வல்லவராம் வரப்போகிற நித்திய ராஜாவாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பு, அந்த திட்டம், அந்த ஆசீர்வாதம் இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு முதல் பூரணமாய் விளங்க நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்திய தலைவர்கள் தெய்வ பயத்தோடு அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறணும். மாநில தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். அதிகாரங்கள் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படணும். லஞ்ச பேய் ஒழிய வேண்டும். பண பேய்கள் ஒழிய வேண்டும். ஜாதி வெறிகள் ஒழிய வேண்டும். மத வெறிகள் ஒழிய வேண்டும். எல்லோரும் இந்தியர்கள். எல்லோருக்கும் அந்த குடியரசின் அந்த பலன் உண்டு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் நாள் இந்த குடியரசு தின நாள். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாது, நீ மகிழ்ந்து களி கூறு, உன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்தியாவில் 140 கோடி மக்களும் மெய்யான தேவனாம், மனிதகுலத்தை உண்டாக்கிய தேவனாம், மனிதகுலத்துக்கு ஒளியாய் வந்த தேவனாம், மனிதகுலத்தை தீமையிலிருந்தும் பீடையிலிருந்தும் சனியிலிருந்தும் சாத்தான் பிடியிலிருந்தும் விபச்சார ஆவியிலிருந்தும் குடிவெறி ஆவியிலிருந்தும் பாதாள பேய்களுடைய பொய் தாறுமாறு வழிகளிலிருந்தும் விடுவித்து மெய்யான ரட்சிப்பின் வாழ்க்கை கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் நிறைந்த ஆசீர்வாதம் நமது இந்தியாவின் மேல் இறங்கி வர, பட்டி தொட்டிகளெல்லாம் இயேசுவின் நாமம் உயர, ஒவ்வொரு ஜாதி ஜனங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜனங்களாக மாற, எங்கும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் பிள்ளைகள் எழும்ப நாம் எல்லாருமா இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். இந்த தேசம் கர்த்தராக இயேசுவினுடைய ஆசீர்வாதம் பெற்ற தேசமாக இது மாறட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, சர்வலோகத்தின் மகாராஜாவே, சத்தியத்தின் நித்தியத்தின் தேவனே, உமது ரூபத்தின்படி சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனித குலத்துக்கு நீர் இந்த உலகை ஆண்டவரை ஆளுகை செய்ய கொடுத்தீர். ஆண்டவரே, உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி. இதுதான் ஒவ்வொரு தேச தலைவர்களிடத்திலும் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிடத்திலும் வர வேண்டிய அன்பின் படிப்பினை. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று எல்லாரும் மாற வேண்டும். ஆண்டவரே, எஜமான்கள் என்று அடிமைகள் என்று யாரும் கிடையாது. எல்லோருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் கிடைக்க வேண்டும். ஆகவே இந்த தேசத்தில் தேவனே
உமது ஆசீர்வாதத்தின் அதிகாரம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பின் அதிகாரம் இந்தியாவில் இறங்க வேண்டும். சுயநல பேய்களெல்லாம் ஒழிய வேண்டும். லஞ்ச பேய்கள், ஜாதி வெறி பேய்கள், மதவெறி பேய்கள் எல்லாம் ஒழிய வேண்டும். அன்புள்ள ஜனக்கூட்டங்களாக எல்லோரும் மாறி, சர்வ வல்லவரே இயேசுவே, உம்மை தேடி ஆண்டவரே ரட்சிப்பின் ஜனங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக, ரட்சிக்கப்பட்ட நாடாக இந்தியா மாறட்டும். துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.